இப்போ விஜய் மல்லி 2 பேருமே அவங்களோட செகண்ட் ஆனிவர்சரியை ரொம்பவே ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா தொடர்ந்து நம்ம மல்லி சீரியலோட அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கோம். ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பராக கொண்டு போயிட்டுருக்குறாங்க. ஏன்னா பச்சை பசேலன்னு இப்போ ஏற்காடெல்லாம் காமிக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப நமக்கு ரொம்பவே கண்ணுக்கு குளுமையாக இருந்துகிட்ருக்கு. ஏன்னா சம்மர் டைம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஏற்காடு சீரீஸ் எல்லாம் பார்க்குற நமக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை தரதான் செய்யுது. இப்போ நாவும் மல்லிக்கு ஒவ்வொரு விஷயங்களுமே பார்த்து செஞ்சிட்ருக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்குன்னு சொல்லி தனி ரூம் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதுபோல் விஜய் மல்லி 2 பேருக்குமே ஒரு ஸ்பெஷல் ரூம் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. விஜய் மல்லி 2 பேருக்குமே அந்த ரொமான்ஸ் எல்லாம் காமிக்கிறாங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. இருந்தாலுமே மல்லியோட அந்த தவிப்பு அப்படிங்கிறத இந்த சீனில் ரொம்பவே சூப்பராக காமிச்சிருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஏன்னா வெண்பா அவங்க வயிற்றில் பிறந்த குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னாலுமே அந்த குழந்தை மேலே மல்லி இவ்வளோ அளவு கடந்த பாசம் வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத ரொம்பவே அருமையாக காமிக்கிறாங்க. விஜய் கூட வெண்பாவை தேடுறதில்ல, நாகு கூட நல்லா தூங்குவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரொமான்ஸ் மூட்லேயே தான் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம மல்லி சும்மா இருப்பாங்களா? ஒவ்வொரு டைமும் நம்ம நாகுக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அண்ணி வெண்பா தூங்குனாளா, சாப்பிட்டாளா, பால் குடிச்சாளா, பக்கத்துலேயே தூங்குங்க, பக்கத்தில் ஆள் இல்லைன்னா தூங்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி வைங்க, அப்போ தான் நல்லா தூங்குவா அப்படின்னு சொல்லி ஒரு 10 ஃபோனாச்சும் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ நாகுக்கு செம டென்ஷன் ஆயிடுது. நான் உன்னை எதற்காக தனியாக அனுப்புனேன், நீ ஏன் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கிற, உன்னோட வாழ்க்கையை நீ வாழப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் மல்லி அதெல்லாம் கேட்குறதில்ல. திரும்ப கால் பண்ணுறாங்க அப்படிங்கிறதால இப்போ நாகு ஃபோனையுமே சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடுறாங்க. இப்போ விஜய் மல்லி 2 பேருக்குமே அந்த க்யூட்டான ரொமான்ஸ்லாம் நடக்குது. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. கூடி சீக்கிரம் நாகு சொன்னது போல் நம்ம வெண்பா குட்டிக்கு ஒரு தம்பி வருவாங்க அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக இப்போ தீபிகாவுமே இப்போ ஏற்காடு நோக்கி வராங்க. இந்த தீபிகாவை பொறுத்த வரைக்கும் கவின் தான் இதில் ஒரு முக்கியமான குற்றவாளியாக இருக்கிறாங்க. அவங்கள கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த சுடரோட இறப்புக்கு பின்புலத்தில் யார் இருக்கிறாங்க, அவங்கள கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள வச்சே மல்லியை சிக்க வைக்க திட்டம் போடுறாங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.